ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம உலகத்திலேயே உண்மையான பெரிய உதவி எதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்னன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? நம்ம கஷ்டப்படுற நேரத்துல யாரு என்னன்னு கூட பார்க்காம நமக்கு செய்யற உதவின்றது பூமியையும் ஆகாயத்தையும் கொடுத்தாலும் அந்த உதவிக்கு ஈடாகாது. அது அவ்வளோ பெரிய உதவி. ஒரு காலத்துல காட்டுக்கு நடுவுல அழகன் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு நிலமும் ஒரு கிணறும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கிணறு தான் அவனோட மொத்த சொத்து. ஆனா தொடர்ந்து வந்த வறட்சியால அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. கடைசியா கிணறு முழுசா வத்தி போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன், என் கிணறு இப்படி காஞ்சு போச்சே அப்படின்னு அவன் ரொம்பவே புலம்பிட்டு இருந்தான். அழகன் ரொம்பவே டயர்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். அந்த பக்கமா போற யாரையுமே அவன் கவனிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மற்ற விவசாயிகள் கிட்ட அவன் எப்பவுமே உதவி கூட கேட்டதில்ல. அவனும் யாருக்கும் பெருசா எந்த உதவியும் செஞ்சதில்ல. எல்லாருமே அவனை கொஞ்சம் தனிமை விரும்பியாதான் பார்த்தாங்க. ஒரு நாள் விடிய காலையில அழகனோட கிணத்து மேல ஒரு பிரகாசமான அற்புத பறவை ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு ரொம்பவே பெரிய இறகுகளும் வைரம் மாதிரி மினுமினுக்கிற கண்களும் இருந்துச்சு. அந்த கிணத்துல யாருமே தண்ணியும் ஊத்தல, யாருமே அழகனுக்கு உதவி செய்யவும் இல்லை அப்படின்றது அந்த பறவைக்கு தெரியும். அதனால அந்த பறவை அழகன் கிட்ட சொல்லுச்சு, அழகா, உனக்கு நான் உதவி செய்ய போறேன், உன்னோட வருத்தத்தை என் மனசு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லுச்சு. பறவை கிணத்துக்கு மேல வட்டமிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதோட வாயில இருந்த ஒரு நீல நிற வைரத்தை அந்த கிணத்துக்குள்ள போட்டுச்சு. அந்த வைரம் கிணத்துக்குள்ள போன அடுத்த செகண்ட்லயே கிணத்துல திடீர்னு ஊத்து தண்ணி நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. அழகனுக்கா ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அழகன் பேச்சு மூச்சு இல்லாம உறைஞ்சு போய் நின்னான். நான் இந்த பறவைக்கு இதுவரைக்கும் ஒரு சின்ன சிட்டு குருவி கூடு கூட கட்டி கொடுத்ததில்ல. ஆனா இது எனக்காக இவ்ளோ பெரிய அதிசய வைரத்தை கொடுத்து என்னோட வாழ்க்கையவே காப்பாத்திடுச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு அழகன் அந்த பறவை கிட்ட கேட்டான். அந்த பறவை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, அழகா, நீ இந்த உதவிக்கு என்ன கைமாறு கொடுத்தாலும் அது நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. ஏன்னா நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதப்போ நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அன்னையில இருந்து அவன் அவனோட கிணத்துல இருந்த தண்ணீரை கஷ்டப்படுற எல்லா விவசாயிகளுக்கும் விலங்குகளுக்கும் தானமா கொடுத்தான். யாருமே கேட்காம இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சான். அவன் தன்னலமற்ற உதவிகளை செஞ்சதுதான் அந்த பறவைக்கு அவன் செஞ்ச உண்மையான கைமாறா இருந்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், யாருமே எதிர்பார்க்கலன்னா கூட அவங்களுக்கு உதவி என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகன் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தான். இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, அழகன் எந்த உதவியும் செய்யாதப்ப கூட அந்த பறவை எதையுமே எதிர்பார்க்காம அழகனுக்கு உதவுச்சு. அவனால எதையுமே கைமாறா கொடுக்க முடியல. அதத்தான் நம்ம வள்ளுவர் தாத்தா நமக்கு சொன்னதும், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுன்னு. நாம யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதப்ப கூட நமக்கு கிடைக்கிற உதவிக்கு இந்த உலகமே கொடுத்தாலும் ஈடாகாது. அதனால நீங்களும் யாருடைய உதவிக்கும் நன்றி மறக்காம எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா குட்டீஸ்? அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.